இன்னைக்கு நம்ம பைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்யூஷுவலான டாபிக் பார்க்க போறோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, குழந்தைங்க சாப்பிட வேண்டிய பொருளை விட்டுட்டு தேவையில்லாம பொருளெல்லாம் விரும்பி போய் சாப்பிடுறது. உதாரணத்துக்கு ஸ்லேட் பென்சில். இப்ப கூட ரீசெண்டா தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு பாப்பா ஸ்லேட் பென்சில் அதிகமா சாப்பிட்டதுனால லிவர் பாதிப்பு ஏற்பட்டு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல போய் காப்பாத்தினதா நியூஸ் பார்த்தேன். விட்டமின் குறைபாடு, ஜிங்க் குறைபாடு, இரும்பு சத்து குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கு இது மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரு 40 வயசு பெண்மணியை பார்த்தேன். மூச்சு திணறல், மாடிப்படி ஏறினாலே மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. சளி இருமல் இருக்கான்னு பார்த்தா சுத்தமா இல்ல. ஸ்டெத்தஸ்கோப்பை நெஞ்சில வச்சு கேட்கும்போது புஷ் புஷ் அப்படின்னு மர்மர் சவுண்ட் கேக்குது. இது மாதிரி இருந்துச்சுன்னா ஹார்ட் வந்து சரியா வேலை செய்யல, கார்டியாக் ஃபெயிலியர் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு சிபிசி எடுத்து பார்க்கும்போது ஹீமோகுளோபின் ஜஸ்ட் 5.6 தான் இருந்துச்சு. சிவியர் அனீமியா, ரத்த சோகையோட இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் கேஷுவலா கேட்டேன், ஏம்மா அரிசி நிறைய சாப்பிடுவீங்களா அப்படின்னு. கூட உள்ளவங்களே ஷாக் ஆயிட்டாங்க. எப்படி டாக்டர் கரெக்டா கேட்குறீங்க அப்படின்னு. ஏன்னா நிறைய பெண்கள் இந்த மாதிரி அரிசி சாப்பிட்றவங்களுக்கு அயன் டிஃபிஷியன்சி அனீமியா இருக்கு. நிறைய பேஷண்ட்ஸோட அட்டெண்டன்ஸ் அவங்களாவே சொல்லுவாங்க, சும்மாவே அரிசி எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கா, சாப்பிட வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு. என்னங்க இது, சாதாரண அரிசியை சும்மா சாப்பிட்றதுனால போய் அனீமியா ஏற்பட்டு கார்டியாக் ஃபெயிலியர் வரைக்கும் போகுமா? ஏதாவது நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆனா இதுதான் உண்மை. இந்த கண்டிஷன் பேரு பைக்கான்னு சொல்லுவோம். அயன் டிஃபிஷியன்சி அனீமியாவுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ உங்க குழந்தைங்களோ வீட்டில் உள்ள பெரியவங்களோ இந்த மாதிரி சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா உடனடியாக அதை தடுத்து நிறுத்துங்க. இரும்பு சத்து குறைபாடு இருக்கான்னு பாருங்க. அதை ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணுங்க.